இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். ஹாய், இந்த கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நடத்தின மேரத்தானுக்கு வந்திருக்கீங்க. எதனால வந்தீங்க? எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க தான். உங்களுக்கு வந்து ரன்னிங்னா ரொம்ப பிடிக்குமா, இல்லை எதுக்காக இவ்வளோ நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு மேரத்தானுக்காக வந்தீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அதான். இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? செகண்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ். ஓகே, நைஸ். இதே போல் பல காம்படிஷனில் கலந்து இதை விட நிறைய ப்ரைஸ் வாங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய் சார், உங்கள் பேர்? என் பேர் நாகேந்திரன். ஓகே. நான் ஒத்தகாலம் பண்ணுவேன், பொள்ளாச்சிக்கிட்ட இருந்து வரேன். ஃபஸ்ட்டில் சின்ன வயசுலேருந்து ஆர்மிக்கு பண்ண ஆசை. அதுலேருந்து அது லாஸ்ட்டு ஏஜ் பாராகிற டைமில் ரன்னிங்கில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். அதுலேருந்து நான் ஓடணும்னு ஆசை. அதனால எல்லா மார்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஓ நைஸ் சார். இங்கே வந்ததுல யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான். சின்ன பசங்க ஒரே ஒருத்தர் மட்டும் பெரியவர் வந்தார். ஆனால் உங்களை பார்க்கும்போது நீங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும் மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லையா? நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? உங்களை மாதிரி ரன்னிங் ரொம்ப பிடிச்ச ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? அதாவது தோற்றுருவோம்னு சொல்லிட்டு பயந்து விட்டுற வேணாம். எதையும் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் போதும், கண்டிப்பாக வெற்றி அடையலாம். இது எல்லா காம்படிஷனுமே அப்ளிகபிள் தானே? ஓகே. ஹலோ தம்பி, உங்கள் பேர்? ஸ்ரீனிகேஷ். எங்கேருந்து வந்திருக்கீங்க? பன்னிமாடையிலேருந்து. ஓகே. இவ்வளோ காலையில் எந்திரிச்சு இந்த மேரத்தானுக்கு வந்திருக்கீங்க. எதனால உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு? அத்லெட்டில் ஆர்வமாக இருக்கும். நான் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு போகணுன்னு ஆர்வமாக இருக்கேன். இப்போ தான் ஜோனல் ஜெயிச்சிருக்கேன். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்கு போகிறேன், அதுலேயே ஜெயிக்கணும். இதில் வந்து நடத்த வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து இது இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எனக்கு வேணும், எனக்கு ஆசையாக இருக்குது. அவ்வளோ. தேங்க்யூ தம்பி. இதே போல் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக ஆலயம் FM 90 மூலியமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சார், உங்கள் பேர்? என் பேர் ரமேஷ்குமார். சார், எங்கேருந்து வரீங்க? நான் லோக்கலுங்க, கோயம்புத்தூர் தான். நாங்கள் சாய்பாபா காலனி ரன்னர்ஸ்ன்ட்டு ஒரு குரூப் இருக்குது, அதுலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கோம். மீதி பேர்லாம் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் ரெகுலராக ஓடிட்டு இருக்கோம். இந்த மேரத்தானோட தீமே வந்து சே நோ டு ட்ரக்ஸ். அதை பற்றின சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். மேடம், இந்த மாதிரி மேரத்தான்ஸ் ஓட தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரக்கில் இருந்தாலும் வெளியே வர முடியும். ஸோ இந்த மாதிரி எகைன் இந்த ட்ரக்ஸுக்காக நல்லா நடத்துகிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நடத்தினா நல்லாயிருக்கும். இந்த ட்ரக் அடிக்டெல்லாம் கொஞ்சம் வெளில வருவாங்க. ஹாய், உங்கள் பேர்? என்ன படிக்கிறீங்க சொல்லுங்கள். நான் மோக்ஷிதா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு படிக்காமல் மேரத்தானுக்குலாம் வந்திருக்கீங்களே, அவ்வளோ பிடிக்குமா? இல்லை, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும் நான் கேம். ஓ, ஃபஸ்ட்டு ட்ரை அச்சீவ்மெண்ட்டா? இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ ஓட முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இட் வாஸ் a good experience. ஓ, எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்டா? தேங்க்யூ. ஓகே. உங்கள் பேர்? என் பேர் வன்கிஷிகா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? ஜாலியாகவும் இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மேரத்தான் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மெடல்ஸ் கிடைக்கும், சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடைக்கும். நான் நீங்கள் வந்தால் மட்டும் போதாது, அடுத்த வாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரணும். சரி, எல்லா மேரத்தானுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஓகே. சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. ஹலோ சார். சார், உங்கள் பேர்? ராமன். ஓகே சார். கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் இப்போ மேரத்தான் நடந்துச்சு, சூப்பராகவே நடந்துச்சு. 3 ரவுண்ட் நடந்துச்சு. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மேரத்தான் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இட்ஸ் டூ குட். நான் இந்த ஸ்கூலில் 3 இயர்ஸாக வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் பசங்க ஓடிட்டு தான் இருக்காங்க. ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட். இட்ஸ் லைக் அ ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி ஸ்கூலு, இட்ஸ் அ பேஷனேட் ஸ்கூலு. அது இல்லாமல் மாரத்தான் செம்மையாக கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி டைமில் எல்லா கிட்ஸும் போகிறாங்க. பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களும் நீட்டாக வந்துட்டு போயிருக்காங்க. நாங்களும் அதே எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு பசங்களோடு சேர்ந்து எல்லா பேரண்ட்ஸோடு சேர்ந்து எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்ததுனால நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். We are spending for the 3-4 hours. Morning 5 to 9 o'clock, 10 o'clock ஆகும். இன்னும் ஸ்டில் நாட்ஸ் கோயிங் ஆன். வி டோன்ட் நோ when we are going. அதனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு இன்டர்வியூ. இது இல்லாமல் பார்த்து நாங்கள் பண்ணுறது எல்லா விஷயத்திலுமே எங்களுக்கு ஒரு புதுசாக இந்த மாதிரி இருக்கும். ஒரு சூப்பர் சாட்டர்டே, சூப்பர் சண்டேயில் ஒரு வீட்டிலே எப்போ காலையிலேருந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நேரமாக லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக சாப்பிட்டு அதெல்லாம் இல்லாமல்
நேரமாக இருந்துச்சு. வெளியே வரும்போது நல்ல வெதருக்கு அதுக்கும் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது we are happiness. Especially marathon too good. இந்த டைம் டெக்கத்லான் பண்ணிக்கிறாங்க. They are good one. I believe so. எனக்கு தெரிஞ்ச டெக்கத்லான் சூப்பர் ஷோ எல்லாம் இடத்துல பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே 3-4 இயர்ஸ் நான் வந்துட்டு தான் இருக்கேன். பசங்க இங்கே தான் படிக்கிறாங்க, 2 பேரும் இங்கே தான் படிக்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஹாய் சார். ஹலோம்மா. சார் உங்கள் பேர்? சதீஷ்மா. ஓகே சார், இன்னைக்கு கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல சூப்பராக ஒரு மேரத்தான் நடந்துச்சு. அதை பற்றின ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். கைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சூலூர்லேருந்து வரோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து நியர்லி அபவுட் 1.5 hours ட்ராவல். ஈவன் தான் நான் வந்து சரி இது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இனிஷியேட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ரியலி ஹாப்பி. நான் நினச்சேன் ஒரு 2-3 பேர் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி ரியலி குட் இனிஷியேட்டிவ். தட் பார்த்தா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, சரி நம்ம ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடலாம் பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா ரியலி 100 பீப்புள்ஸ் நியர்லி வந்திருந்தாங்க. அண்டு பெரிய பெரிய குழந்தைங்க, பெரிய இவங்கள விட ரொம்ப சின்ன குழந்தைங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு பேரண்ட்ஸ் ரியலி அப்ரிஷியேட் ஆகும். ஸோ ரொம்ப நிறைய எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி கைட் ஸ்கூல் அண்ட் எவ்ரி திங் குட் இனிஷியேட்டிவ். ஃபோட்டோகிராஃபிஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஈவன் குட் எவ்ரி திங் வாஸ் ஆசம். ரியலி குட் எஃபோர்ட். சார் இப்போ இந்த டீமே வந்து இந்த மேரத்தான் டீமே வந்து சே நோ டு ட்ரக்ஸ். ஸோ அதை பற்றி நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும் இல்லை பப்ளிக் ஆகட்டும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒரு ஃபுட்பால் கோச். ஆக்சுவலி இந்த ட்ரக்ஸுக்காக தான் நாங்களும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எந்த குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூலாக இருந்துச்சு நாங்கள் இறங்கி இப்போ பண்ணுறோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் போனால் இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அந்த டீவியேஷன்ஸ் நிறையா கிடைக்காது. ஏன்னா சும்மா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்க தோணும். பல என்ன நடக்குதுங்கிற நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் மேலே போகலாம். இந்த ட்ரக்ஸுங்கிறதுக்கான வேலையே இல்லை. ஸோ ரீசெண்ட்லி இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது ட்ரக்ஸு. அந்த ட்ரக்ஸுக்காக நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி மேரத்தான் நிறையா நடக்க தான் நீங்கள் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ இல்லை நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆன் பேரண்ட்ஸ் ஹேண்ட். பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் எவ்ரி டே எவ்ரி டைம். எல்லாத்தையும் நோட் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம லைஃப்பை கொண்டு வர முடியும். சொசைட்டி நம்ம நல்ல சொசைட்டியாக கொண்டு வர முடியும். சொசைட்டி நல்லா இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு இந்தியாவை நல்லா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நல்லா ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ இத்தனை நாடு இருக்கிற ஸ்போர்ட்ஸை நம்ம ஏன் நம்ம கொண்டு வர முடியல? இத்தனை பர்சன்ஸ் இருக்கோம், நம்ம ஏன் கொண்டு வர முடியல? ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ வி ஹேவ் டு ரீக்ரியேட் இட். வி ஹேவ் டு டேக் இனிஷியேட்டிவ். ஸோ நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணால் தான் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ எல்லாமே நான் வந்து பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக சார். சார் இப்போ எங்கள் ஆலயம் எஃப்எம் வந்துட்டு ஒரு மீடியா பார்ட்னராக இருந்தோம். ஸோ இந்த நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு நடந்த மேரத்தான் so many events நான் மேரத்தான் நிறைய போயிருக்கேன். ஈவன் தோ நல்லா இருக்குது, நிறையா பேர் பண்ணியிருக்கேன். பட் ஆலயம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். குட் இனிஷியேட்டிவ். நான் இது ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு 2 months 3 months பேக் பார்த்தேன், ஆலயம் பார்த்தேன். பட் எனக்கு பெருசாக தெரியாது. பட் அதனால் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்க. எல்லாத்தையும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணாங்க. ஒரு இதுவும் கூட இல்லாமல் ஒரு சின்ன ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் they did a good initiative. Really happy to be part and very all the best to everyone to the part of the team in the Alayam, right? And total management. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம். ஹாய். உங்கள் பேர்? கங்காதேவி. மேம் நீங்கள் இந்த மேரத்தானுக்கு வந்திருக்கீங்க, பாப்பா வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ வயசாச்சு? பையனுக்கு 1 வயசு ஆகுது. 1 வயசு தான் ஆகுதா? 1 வயசுல எதுக்கு மேரத்தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க? அவனுக்கு அந்த எக்ஸ்போஷர் வீட்டில் எப்போவுமே வீட்டில் தான் இருக்கான். அவன் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போவே. ஸோ வந்தால் எல்லாரும் நடக்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்து நல்லா விளையாடுவான், நல்லா இது இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும். ஓ, இப்போவே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் ஓடுவான்னு நினச்சி பார்க்கலாம். ஆனால் நல்லாவே ரொம்ப தூரம் ஓடினான் அவன். ரொம்ப தூரம். அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா டான்ஸ் ஆடினான். அந்த வார்ம் அப் எல்லாம் ஜும்பா எல்லாமே நல்லா பண்ணான். கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் இப்போ சூப்பரான ஒரு மேரத்தான் நடந்துச்சு. மேரத்தானையும் தாண்டி இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேம்? அது எனக்கு இப்போ ஒரு சில பேர் டாட்டு போடுவாங்க, ஒரு சில பேர் பலூன்ஸ் தான். இப்போ என் பேபிலாம் டாட்டு போடலாம் பொறுமையாக இருக்க மாட்டான். அந்த ஒரு இது மட்டும் வைக்காம 2-3 இது வச்சுருந்தாங்க. டாட்டு வச்சுருந்தாங்க, கேலிகிராஃபி வச்சுருந்தாங்க, பலூன் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே இருந்தனால அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே எடுத்துக்க முடிஞ்சது. ஓகே மேம். இதோட தீமே வந்து சே நோ டு ட்ரக்ஸ். அதை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்கள் மேம். யங்ஸ்டர்ஸ்க்கு பப்ளிக்கு ஏதாவது. இப்போ கூட ஒரு நியூஸ் வந்தது, ட்ரெயினில் வந்துட்டு உள்ள ட்ரக்ஸ் வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயினில் போகிறது இப்போ சேஃப்டி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது 2 days முன்னாடி வந்த நியூஸ் அது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வச்சு நடத்துறது வந்து
ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். மேம், இந்த கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நடத்தின மேரத்தானில் நாங்கள் மீடியா பார்ட்னராக இருக்கோம், ஆலயம் FM 90. நீங்கள் பார்த்ததுல எங்களை பற்றின சில வார்த்தைகள், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எங்களோட அந்த ஆர்ஜே பண்ணாங்க, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த கோஆர்டினேட் பண்ணுறது, அவங்க அந்த எல்லா டைமும் பிஸியாக வச்சுருந்தாங்க. அந்த ஃபன் பண்ணுற மாதிரி, யாருமே போர் அடிக்காத மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரி நல்லா என்டர்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா பண்ணோமா மேம்? சூப்பராக பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ. சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. ஹாய். ஹாய். கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் மேரத்தான் நடந்துச்சு, ரொம்பவே நல்லா நடந்துச்சு. இதை பற்றினா நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஸோ மேரத்தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நினச்சி லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நாங்கள் இதுக்கு வந்துட்டுருக்கோம் பார்ட்னர்ஷிப் பண்ணி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் திங்ஸ் இருந்துச்சு. ஸோ சண்டே மார்னிங் ஏர்லியராக கிட்ஸோட பேரண்ட்ஸை ஒரு எந்தூசியாசமோட பார்க்குறது வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. தட்ஸ் அ குட் வைப்ரண்ட் டே. நல்ல ஒரு அண்ட் நல்லா ஆர்கனைஸ்டும் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மேரத்தானில் ஃபோட்டோகிராஃபி பார்ட்னராகவும் இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின சில விஷயங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் ஆஸ் இஸ் லைக் லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது ஒரு நல்ல ஒரு லாஸ்ட் இயரை விடவே இன்னும் நெக்ஸ்ட் இயர்ஸ் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் கைட்ஸ். அண்ட் நாங்கள் நிழலன் ஸ்டுடியோ. ஸோ we do all kind of events இங்கே இப்போ லைக் ப்ராடக்ட் ஷூட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் வெட்டிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங்குமே பண்ணுறோம். ஸோ எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து nellens_studio and you can connect with us. ஐடி சொல்லுங்கள். Connect with us at 8072560945. ஓகே, நீங்கள் ரொம்ப நேரமாக பேசாமே இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கேன். சே நோ டு ட்ரக்ஸ், இதுதான் தீம் இந்த மேரத்தானோடது. ஸோ இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேரத்தான் தீம் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கும்போது இப்போது அதை நார்மலாக பார்த்தா வந்து அடல்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து சில்ட்ரன்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சில்ட்ரன்ஸோட கலந்துக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸுமே கூட சேர்ந்து ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்ட்டிசிபெண்ட் எல்லாத்தையுமே அவங்களுமே சேர்ந்து ரன் பண்ணுறாங்க. அப்போது அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த தீம் வந்து அதான் நார்மலாக அடல்ட்ஸுக்கு மட்டுமே வச்சுருப்பாங்க. இது ஓப்பன் தீமாக இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த ஒரு நல்ல விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி வீடியோகிராஃபி பார்ட்னரோ அதே மாதிரி நாங்கள் வந்து மீடியா பார்ட்னர் ஆலயம் FM 90. நாங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், எப்படி உங்களுக்கு இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி டீம் கேதரிங்காக வந்து நீங்கள் நல்லா எங்கேஜிங்காக வச்சுருந்தீங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லைவில் வந்து ஆர்ஜிஎஸ் பேசுகிறது நாங்கள் பார்த்ததில்ல. அது இன்ஸ்டாகிராம்ஸில் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸ்டேஜ் ஷோஸில் வந்து ஆர்ஜிஎஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆர்ஜிஎஸ் அந்த மாதிரி அந்த டைப்லேயே பேசுறது ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுருந்தீங்க. பேரலாக எல்லாருமே வந்து கரெக்டாக போயிட்டே இருந்தது. ஸோ கேப்ஸ் இல்லாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்கேஜ்டான ஒரு ஈவெண்ட்டாக நடந்தது. தட்ஸ் குட். தேங்க்யூ. ஹாய், உங்களுடைய நேம்? ஹாய், என் பேர் ராகதி. ஓகே, உங்களுடைய குழந்தையும் இந்த மேரத்தானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா? செகண்ட் இயராக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இந்த குழந்தைகள் வந்து மூலமாக இந்த நோ ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோச் மூலமா நம்ம இந்த மேரத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அவேர்னஸாக இருக்கும். ஸோ இதுலேருந்து எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. கிட்ஸ் கூட இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஷுட் நாட் பி எனி ட்ரக்ஸ் எனிமோர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ மேம். ஹாய் மேம், உங்கள் நேம்? காவ்யா. மற்றபடி இந்த வீக் டேஸ்லேயே வந்துட்டு குழந்தைங்கள காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா ரொம்ப வந்துட்டு பிரச்சனையாக இருக்கும். இந்த சண்டே அதுமா எப்படி எந்திக்க வச்சு கூட்டிட்டு வந்தீங்க? மேம், அவருக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதனால தான் நாங்களும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்க்காக தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தேர் வாஸ் அ காஸ் இட் லைக் நோ ட்ரக்ஸ், அதுக்காக தான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. லாஸ்ட் 2 டேஸாக ஓடணும் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. அதனால தான் பார்ட்டிசிபேட். ஓகே ஓகே ஓகே. பேரண்ட்ஸ் வரைக்கும் குழந்தைங்க தான் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக நான் ஓடியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்ல அவங்க வந்துட்டு ஓடினாங்க? இவர் 0.5. ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ப்ராக்டிஸ் ஏதாச்சும் எடுத்திருக்காங்களா? ஒன்றுமே இல்லை மேம். ஆனால் டான்ஸ் மட்டும்தான் அவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. அதுக்குனால தான் இது பண்ணிட்டு. ஓகே, டான்ஸ் மட்டும் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஆன் தி ஸ்பாட்லேயே ஓடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஓடி இருக்காங்க. ஹாய், உங்களுடைய நேம்? ஓகே, உங்களுடைய குழந்தை வந்து நானே மேரத்தானில் ஓடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை நீ ஓடியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு மேரத்தானோட மீனிங் ஃபர்ஸ்ட் தெரியாது. ஓகே, ரன்னிங் ரேஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட். பட் மேரத்தானோட மீனிங் எப்படி இருக்கும், நம்ம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டெமோ காமிச்சோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு அது இன்னும் ஏஜ் வரல. ஓகே, பட் அதுக்கு ப்ராக்டிஸ் சின்ன ரிஹர்சல் போல ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்படி தான் இருக்கும், இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணோம். ஓகே ஓகே. தருவாங்க, ப்ரைஸஸ் தருவாங்க. அது மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ஏஜ் லெவலுக்கு பேசி நான் கொண்டு வருவாங்க. மேரத்தானில் நீங்கள் ஓடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி நாங்க மோட்டிவேட் பண்ணனால எங்க குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? இல்ல நிஜமா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே. இந்த நாங்க மேரத்தான்றது ஒரு என்ன சொல்ற ஏஜ் பியாண்ட் அப்படின்னா ஒரு 20-25 இயர்ஸ் மேல ஸ்டூடெண்ட்ஸ் 12 இயர்ஸ் அப்போ அப்படியே கொடுப்பாங்க. பிலோ அந்த 2 இயர்ஸ் டு அந்த ஏஜ் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் தான். நம்ம குழந்தைக்கு ஒரு பார்ட்டிசிபேட் கிடைச்சது மேரத்தானுக்கு. ரன்னிங் ரேஸ் பியாண்ட் காம்படிஷன்ஸ் எல்லாம் போய் ஒரு மேரத்தானுக்கு 2 இயர்ஸ்க்கு சான்ஸ் தராங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்காக. ரியலி தேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் அண்ட் ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு சின்ன குழந்தை எங்களுக்கு ஒரு மேரத்தான் காம்படிஷன் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாகவே ரன்னிங் ரேஸ் நம்ம குழந்தைங்க வந்து ஓடுவாங்க. ஆனால் மேரத்தான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய குழந்தை வந்து ஓடுறா. நாங்கள் கொஞ்சம் தான் மோட்டிவேட் பண்ணோம். அந்த குழந்தை வந்து பிரைட்டாக வந்துட்டு ஓட வந்து ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங்கான பேரண்ட்ஸாக இருக்காங்க. இப்படியே தொடர்ந்து உங்களோட மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரியலி எங்களுக்கு ஒரு இது என்னன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸ்னா வெல்னஸ் ஆஃப் சொசைட்டி இந்த ஒரு இது நீங்கள் செய்கிறது வந்து ஒரு வெல்னஸ் ஆஃப் சொசைட்டிக்காக நல்லா பண்ணுங்க. ரியலி வி ஆர் இன்ஸ்பயர்ட் அண்ட் ப்ரௌட் ஃபார் திஸ் மூமெண்ட். Okay, thank you. Good morning, ma'am. Good morning. What is your sweet name, please? Simran. Oh, okay, nice name. What do you think about today's program, ma'am? Great. I think they have organized it very well. Okay. The event from starting with the performance by you all, it a great job. Kept the kids entertained. They didn't even get, they were on toes full time. The marathon, which was conducted for a very good cause, having a no to drugs, Yes, ma'am, very drugs. good initiative and a very good message. Kids had an amazing time, the marathon. They were excited since so many days. When are we going to go for the marathon? So lovely event put up. I also had a stall here. It was a great response with amazing activities and initiative. Would love and look forward for more. What do you say about youngsters, future youngsters? I would just say that obviously now, since the generation now, as we are moving, we are going more towards phones and other things which we are not supposed to. So I would just say, follow what your parents are suggesting. It might not sound right now, but it is for your best. Okay, ma'am. What do you think about our FM station? Say Amazing performance, amazing entertainment. Loved every second. Thank you. Amazing music. We were dancing. I was even selling and doing and dancing at the same time. Okay, ma'am. Hi, ma'am. இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? இந்த அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லி இத ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் ஜெனரேஷன் அந்த மாதிரி இத சொல்லுங்க. சே நோ டு ட்ரக்ஸ்ங்கிறது நல்ல குட் அவேர்னஸ். அதுவும் ஃப்ரம் கிட்ஸ்லேருந்தே வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வரது வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஆக்சுவலாக இது ஆக்சுவலி more than parents, children are very much interested to participate in this. I am looking forward for the future years to, you have to நடத்தணும் திரும்ப you have to do this for upcoming years. கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இதை நடத்துறாங்கல்ல, இது இந்த மாதிரி இன்னும் நடத்திட்டே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது மாதிரி இன்னும் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? நிறைய நானும் இந்த க்ரௌட் எதிர்பார்க்கல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்களான்னு தெரில. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். மேபி அப்கமிங் இயர்ஸில் இதை கண்டிப்பாக கொண்டு நடத்தணும். அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாருமே மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நிறையா என்கேஜாக எல்லா பேரண்ட்ஸ் கிட்ஸ்லேருந்து மெயினாக கிட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நல்லா என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ மேபி அப்கமிங் இயர்ஸில் இன்னும் கொஞ்சம் இன்னும் இடம் பெருசாக இருந்து இன்னும் நிறையா பேர் வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே மேம். நீங்கள் எஃப்எம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோஆர்டினேட் பண்ணது உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருந்தது? கோஆர்டினேட் பண்ணுறது வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப என்கேஜாக வச்சுருந்தாங்க. எதுவும் எங்கேயுமே போர் அடிக்கல. வெறும் மராத்தான்னா ரன் மட்டும் இல்லாமல் கிட்ஸ்லேருந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டான்ஸு, அப்புறம் குழந்தைங்கள வந்து சம்திங் இந்த என்ன சொல்கிறது அந்த ஃபியர்லெஸ்ஸாக வந்து முன்னாடி நின்று மேபி நிறைய குழந்தைங்க பயந்துட்டு எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? ஆமாம். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எல்லாத்தையும் முன்னாடி வர வச்சு எல்லாத்தையும் நல்லா என்கரேஜ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது நல்லா நைஸ். ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ. அதர் தென் தட் ஸ்டால்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சிருந்ததும் நல்லா இருந்துச்சு. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? இந்த மேரத்தான் நான் நல்லா இருக்கேன். இந்த மேரத்தானுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப டயர்டாக இருக்கு. உங்கள் குழந்தை எப்படி இருக்காங்க? அவங்களும் டயர்டாக தான் இருக்காங்க. ஓ, அவங்க ஃபுல்லாக முடிச்சிட்டாங்களா ரன் பண்ணி? கம்ப்ளீட் பண்ணி ஓ சூப்பருங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேரத்தான் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இருந்துச்சு. உங்கள் குழந்தை ஆக்டிவாகவே இருந்தாங்க. காலையில் எப்படி இருந்தாலும் நேரமாக நீங்கள் எழுப்பியிருப்பீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த குழந்தை ஓடுது, இந்த அதாவது சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்த தீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
டீம் வந்துட்டு உண்மையாக ஒரு நல்ல டீம் சே நோ டு ட்ரக்ஸு. ஏன்னா வந்துட்டு இப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலேயே நிறையா பேத்துக்கு வந்துட்டு ஸ்டாமினாங்கிறது இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டாமினா ஜாஸ்தி. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு மராத்தானு. நாங்கள் வீட்டுக்கிட்ட விளையாடும் போதெல்லாம் ரொம்ப ஸ்டாமினா விளையாடுவா. சரி மராத்தானில் சேர்த்துருவோம் எவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்னு பார்த்தோம். நாங்கள் வந்து நடுவில் தூக்க சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துன்னா எங்களுக்கும் டயர்டு கூட ஓடிட்டு வந்துட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் பேசுனது பாட்டெல்லாம் போட்டப்போ நாங்கள் சரி உட்காரணுன்னே நினைக்கல. சரி நீ ஆடு விளையாடு, அவங்க பாட்டு போகிறாங்க ஆடு நாங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சூப்பர் மேம். நீங்க வந்து ரொம்ப இன்னைக்கு ஆக்டிவா இருந்தா அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகே சூப்பர். உங்க பாப்பாவும் இன்னைக்கு ஓடி இருக்காங்க. நீங்க இதே ஸ்டாமினாவோட எப்பயும் இருங்க. அடுத்த வருஷம் மேரத்தானுக்கு வந்துருங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? இந்த டான்ஸ்லாம் ஆனது பார்த்தா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க போலயே. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆடிட்டே இருக்கீங்களே. இது பாத்தீங்கன்னா இந்த கைட் ஸ்கூல் வந்துட்டு நான் ஒரு 4 இயர்ஸா இங்க பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கேன். இது பேசிக்கா பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் மாதிரி தான். அதனால வந்து அது இல்லாம அவங்க கேட்டது என்னன்னா நம்ம கிட்ஸுக்காகவும் ஸோ இந்த கண்டென்ட்டுக்காக பண்ண சொல்லுவோம். அதுக்காக ஓகே இது காசுக்குன்னு பார்க்கறத விட இந்த கண்டென்ட்டுக்காக பண்ணுறதா எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. எல்லா டான்ஸ் டீமும் இதில் இறங்கி பண்ணும்போது என்னன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் அது எப்படி கொடுத்தாலும் என்ன நல்லபடியாக கொடுத்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் உங்களோட டான்ஸ் தான் பெருமையாக பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த கைட்ஸ் இன்ஸ்டியூஷன் இதை பற்றி இதை நடத்துகிறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதை பற்றி ஏதாச்சும் சொல்லணுமா? கண்டிப்பாக இந்த மாதிரி நடத்தியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்துட்டு நிறைய கிட்ஸ் வந்து வெளியே வருவாங்க. இப்போ எல்லாருமே மொபைல்ஸு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சின்ன சின்ன கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெளியே வரும்போது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாமே தெரியும். வெளியே பண்ணும்போது தான் இப்போ மாரத்தான் தெரிஞ்சது, அதே நேரத்தில் ஜும்பா டான்ஸ் தெரிஞ்சது. எல்லாமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தான். இது பேரண்ட்ஸ் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களோட டீம் பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள். அதாவது குழந்தையிலிருந்து எல்லாருமே ஆடிட்டே இருக்காங்க. அது அவ்வளோ எனர்ஜி எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். பார்த்தீங்கன்னா என் பேர் சக்திவேல். ஆக்சுவலாக வந்து எஸ்குவாட் டான்ஸ் ஸ்டுடியோ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். மேட்டுப்பாளையம் வீரவாண்டிப்பூரில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வெல் ட்ரெயினட் தான். மோஸ்ட்லி வந்துட்டு நான் நிறைய ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்ஸை ஹேண்டிலிங் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னது என்னென்னா நம்ம கிட்ஸ் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம், பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படின்னு கேட்கும்போது அவங்க பண்ணது என்னென்னா எனக்கு ஓகே, எங்களுக்கு தேவை பர்ஃபார்மன்ஸ் எனர்ஜி தான், அது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி ஜாலியாக வந்துட்டாங்க. எப்பயுமே நம்ம டீம் வந்து கை கொடுப்பாங்க. இந்த டீம் கிடைச்சதுக்கு நானும் புண்ணியம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா நீங்கள் இவ்வளோ நல்லா எனர்ஜியாக ஆடுறது பார்த்து இங்கே பேரண்ட்ஸ் முதற்கொண்டு ஆடிட்டே இருக்காங்க. அது வயசு வித்தியாசம் பார்க்காம. ஸோ ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப 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 தேங்க்யூண்ணா. சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.